அப்போ முறுக்கு வடை மோதகம் பாரு நம்ம ஆனந்த பிள்ளையார்க்கு தொந்திய பாரு ஆனந்த பிள்ளையார்க்கு தொந்திய பாரு அப்போ முறுக்கு வடை மோதகம் பாரு நம்ம ஆனந்த பிள்ளையார்க்கு தொந்திய பாரு. எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தை வளர்ந்து அது பூப்படைந்து அது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அது பூப்புனித நீராட்டு விழான்னு ஒண்ணு நடத்துவாங்க பாத்தீங்களா? அந்த விழாவுக்கு கூட அழகா வச்சான் காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட கொட்டு மஞ்ச காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட கொட்டு மஞ்ச கண்டுனக்கு வாங்கி வந்தே அந்த பொண்ணு நடைய நீ கண்ணகியா தான் குளிக்க சின்ன பொண்ணு நடைய சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானா பெத்த மோவ அந்த பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. எவ்வளவு அழகா சொன்னா பாத்தீங்களா? ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சி அதாவது எல்லா பருவங்களையும் தனித்தனியாக பிரித்தான். அந்த பருவத்திற்கு ஒரு பாட்டை வைத்தவன் எங்களுடைய கிராமிய கலைஞர் நடுவர்களே இல்லையா? அதாவது இப்போ ஒரு பாட்டு பாடுங்க எப்படி எப்படி இந்த பாட்டெல்லாம் சபையில சொல்ல முடியுமா? அங்க பாருங்க. ஆனா அன்னைக்கு காதலிக்கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, நான் எந்தெந்த ஊருக்கு போனா என்னென்ன அங்கே சிறப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு வாங்கி கொண்டு தருவோம் முடியும் அப்படின்னா கேட்டீங்களா? அதாவது திருநெல்வேலிக்கு போனா அல்வா, மதுரைக்கு போனா மல்லி, நம்ம நாகர்கோயிலுக்கு வந்தா ஏத்தம்பழ ஜிப்ஸ், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவன் அழகா சொன்னான். அவரம்பூவ போல பூவ போல ஆளான சேவத்த புள்ளே ஆளூர் சந்தைக்கு போனா நான் உனக்கு 8 வாங்கித்தாரேன் நான் வாங்கித்தாரேன் மாமர கொழுந்த போல மருதாணி போட்ட புள்ளே மயவரம் வண்டி போனா நான் உனக்கு மாலை ஒண்ணு வாங்கித்தாரேன் நான் வாங்கித்தாரேன் கும்பகோணம் தந்தையில வாங்கி வந்த வெள்ளம் மாடு கொம்பு 2 ஆட்டிக்கிட்டு ஓடுகிற சோரப்பாடு கும்பகோணம் தந்தையில வாங்கி வந்த வெள்ளம் மாடு கொம்பு 2 ஆட்டிக்கிட்டு ஓடுகிற சோரப்பாடு தானன் நன்னா நன்னே ஓ தானே தானன் நன்னா நன்னே தானன் நன்னா நன்னே ஓ தானே தானே நன்னே தானே நன்னே ஓ தானே தானே நன்னே தானே நன்னே ஓ தானே தானே நன்னே தானே நன்னே. வண்டி பாட்டு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அதே மாதிரி நாட்டுப்புற பாட்டுல வண்டி பாட்டு இருக்கு. ஆமா, காதல் என்ன பாட்டு இருக்கு நடுவர்களே? இனி காதலிக்கக்கூடிய பொண்ணு அன்னைக்கு என்ன கலர்னே பார்க்கல. அவன் கருப்பா இருந்தாலும் சரி சிகப்பா இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சதை வச்சு நிறைவா வாழ்ந்தான். ஆமா, இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப அழகான பொண்ணை தேடி அந்த பொண்ணுக்கு எப்படி அழகு எப்படி நகை எப்படி நட்டு எப்படின்னு கேட்டது இப்போ பின்னாடி. ஆனா அந்த காலத்துல அந்த கிராமிய பாட்டுல அழகா சொன்னா பொண்ணு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல அவளை நான் காதலிப்பேனா. கருவாச்சி என் கருவாச்சி உன் சாட மாட பார்வையால காதல் உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் இப்போ பொது உடமை ஆயாச்சு இப்போ காதல் இப்போ பொது உடமை ஆயாச்சு கருவாச்சி என் கருவாச்சி. எவ்வளவு அழகா சொன்ன. நம்ம கலரே கருப்பு தானே அன்னைக்கு கிராமத்துல. எவ்வளவு அழகா. நீங்க அப்படியா வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தீங்களா? என்ன பாட்டுமா இதெல்லாம்? வெள்ளாவி வச்சு வெளுத்தியலா இல்லைன்னா கொள்ளாவி வச்சு கொளுத்தியலா? அன்னைக்கு அவ்வளவு அழகா தந்தானே நடுவர்களே. ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது கல்யாணத்துக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது பேசி முடிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சுன்னா துணி எடுக்கிறதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்காங்க. ஆமா, இந்த மாப்பிள்ளை பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஒரே ஜவுளி கடையில போய் கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் அந்த வேலை படிக்கலாம் கேட்டு
நீ கிட்ட வந்து நின்னா ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆகுது, நீ தொட்டு எது சொன்னா என் பிளட் சூடாகுது. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், அந்த வேலை படிக்கலாம் கேட்டு துணி எடுக்கிறதுக்கே புல்லட்ல தான் கூட்டிட்டு போறான். அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சோ முடியலையோ, தாலி கட்டினானோ கட்டலையோ, அந்த காலத்து வண்டி பாட்டு அது, இந்த காலத்து வண்டி பாட்டு இது. இது வண்டி இது புல்லட் வண்டி. அந்த வண்டிக்கு புகை கிடையாது, இந்த வண்டிக்கு புகை உண்டு. அந்த வண்டி சாணாங்கி போடும், இந்த வண்டி என்ன போடும்? புகையை கக்கும். அதாவது உரத்துக்கு ஆகும். இந்த வண்டி எதுக்கு ஆகும்? ஆமா, அழகா சொன்னா. வேதாரண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், வேதாரண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், விளக்கழக பார்க்க போனேன், வெண்ணிலவே உன்னை கண்டேன், விளக்கழக பார்க்க போனேன், வெண்ணிலவே உன்னை கண்டேன். ராசாத்தி உன்னை எண்ணி நாப்பகலா கண் விழிச்சேன், நாப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கைப்பிடிச்சேன், நாப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கைப்பிடிச்சேன். காதலுக்கு எத்தனையோ பாட்டு இருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனா எங்கெங்க அவன் பாக்குறாங்கிறத கூட அவன் சொன்னா. தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங், அது வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா வழி தெரிஞ்சாக்கா வாரேன் போங்க, அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா வழி தெரிஞ்சாக்கா வாரேன் போங்க. ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க, பூவு ரெண்டாங்க, பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங், அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா வழி தெரிஞ்சாக்கா வாரேன் போங்க, அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா வழி தெரிஞ்சாக்கா வாரேன் போங்க. இவ்வளவு அழகாக அற்புதமாக அதாவது பொருள்பட தந்தது அந்த கிராமிய பாடல்கள் நடுவர் அவர்களே. அதுலயும் ஒரு பாட்டு கொடுத்திருக்கான். தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்பிடி அழகினி தேடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழிகள் மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வண்ண கோலம் போட. பாடல்ல என்ன சொல்லியிருக்கான்? நீங்க போடக்கூடிய ஆடை அணிகிறீங்க, அந்த ஆடைக்கு வந்து ஜன்னல் கதவு எல்லாம் எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருக்கான். இது வாஸ்து, நம்ம தம்பி சொன்ன மாதிரி வாஸ்துபடி எப்படி வைக்கணும். அதாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற அத்தனை பண்புகளையும் கொண்டுதான் இன்றைக்கு மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு ஆடையின்றி அலைகின்ற ஒரு விலங்குகளை போல ஆகிவிடுவான். அந்த மனிதனுக்கும் நல்ல வழியை காட்டியது எங்க கிராமிய பாடல் நடுவர்களே. அதான் சொன்ன. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும், நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், நாடும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும், மண்ட மேல கொண்ட வச்சு கொண்ட மேல பூவும் வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, மண்ட மேல கொண்ட வச்சு கொண்ட மேல பூவும் வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரெட்ட தட போட்டுக்கிட்டு போடுவா படம் பார்க்க இப்போ, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் கெடுக்கும் கெடுக்கும். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன் நடுவர்களே. அதாவது வீட்டுல நடக்கக்கூடிய மாமியார் மருமகள் பிரச்சனைக்காக இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு விழிப்புணர்வாக அழகா சொன்னா, மாமியார திட்டாதடி மாமனார திட்டாதடி, வாழ வந்த மருமகளே கேளடி, பெத்த தாய் போல மாமியா அவளை மதிக்கணும் நீயும் சாமியா, பெத்த தாய் போல மாமியா அவளை மதிக்கணும் நீயும் சாமியா, மாமியார திட்டாதடி மாமனார திட்டாதடி, நாத்தனார திட்டாதடி, கொழுந்தனார திட்டாதடி,
வாழ வந்த மருமகளே கேளடி, பெத்த தாய் போல மாமியா, அவளை மதிக்கணும் நீயும் சாமியா. அப்படி என்று நல்ல விழிப்புணர்வுகளை சொல்லிக் கொடுத்தது எங்கள் கிராமிய பாடல்களே என்று இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை, தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். மனித வாழ்க்கை வீட்டுக்குள்ள அந்த இயல்பான வாழ்க்கைக்கு அழகாக வரிகள் அமைத்து அவங்களே ஒரு மெட்டை போட்டு எவ்வளோ அழகாக பாடினாங்க. மாமியாரை திட்டாத, மருமகளை திட்டாத, கொழுந்தியால திட்டாத, கூட ஒரு வரி சேர்த்துக்கணும், புருஷனை திட்டாத நீ சேர்க்கணும். நம்ம ஏன்னா இன்னைக்கு இருக்குல்ல எல்லாத்துலேயும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. நீங்கள் என்னடா அப்படின்னு சொன்னால் சேலையில் வீடு கட்டவா, சுடிதாரில் மாடி கட்டவா, வேற என்னன்னே லெக்கின்ஸில் கட்டவா நீ. இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கேட்டுட்டு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. வாங்க சித்ரா.